சென்னை அடுத்த ஆவடியில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் மாணவிகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பொங்கல் பண்டிகை களைகட்டியது. பொங்கல் பண்டிகை நெருங்கும் வேளையில் பள்ளி கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா ஆண்டுதோறும் களைகட்டும். அந்த வகையில் ஆவடியில் உள்ள மகாலட்சுமி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கிராமிய கூடல் என்ற பெயரில் பொங்கல் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புத்தாடைகளை அணிந்து வண்ணமயமாக வந்த மாணவிகளை கல்லூரி வாயிலில் நின்று கொண்டிருந்த ராட்சத யானை பொம்மை வரவேற்றது. நுழைவாயிலுக்குள் மாணவிகள் போட்டிருந்த வண்ண கோலங்கள் உள்ளே வருவோரின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. தொடர்ந்து மாணவிகள் பலர் கைகளில் முளைப்பாரி ஏந்தியபடி வருகை தந்தனர். தப்பாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பல்வேறு மாணவிகள் பங்கேற்று உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். அப்போது மாணவிகள் சிலர் அழியும் சூழலில் இருக்கும் பாரம்பரிய கலைகள் கல்லூரி பொங்கல் விழாவில் இடம்பெற்றது தங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்ததாக கூறினர். பண்பாட்டுல என்னென்ன நடனம் அதெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இங்க நாங்க பண்றோம். நாங்களே பார்க்காத நிறைய டான்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நிறைய டான்ஸ் எல்லாமே அழிஞ்சிருச்சு. இப்ப எல்லாத்தையுமே நாங்க இங்க பண்றோம். இதுலதான் எங்களுக்கு இது வரலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த ஸ்டாஃப் கூட எல்லாம் சேர்ந்து பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பழைய காலத்து இது எல்லாமே இங்க இருக்கு. தமிழ் எடுத்ததுனால இங்க சூப்பரா கொண்டாடுறாங்க. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டியிலும் சில மாணவிகள் டிராக்டரிலும் கல்லூரி வளாகத்தை சுற்றி வந்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவிகள் ஆசிரியர்களுடன் இணைந்து அலங்கரிக்கப்பட்ட புதிய பானையில் பொங்கலிட்டனர். பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என கோஷம் எழுப்பி மகிழ்ந்தனர்.